என்மேனி சிலிர்க்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே. என்மேனி சிலிர்க்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே. இம்மூன்று உலகத்தின் தலைவன் நீ, மூன்று உலகத்தின் தலைவன் நீ. முதலில் வணக்கம் வந்து சொன்னாயே, என்மேனி சிலிர்க்குது பாபா, உன் பணிவை நான் பார்க்கையிலே. என்மேனி சிலிர்க்குது பாபா. ஏழை எனக்காக வந்தாயே, ஏழை பங்காளன் நானாயே. ஏழை எனக்காக வந்தாயே, ஏழை பங்காளன் நானாயே. ஓம் சாந்தி शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का पावन पुण्य सवेरा, पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति।
ஓம் சாந்தி. பாபா காலச்சக்கரத்தில் நமக்கு புரிய வச்சிட்டாரு. நாம் இப்போ இருப்பது கடைசி பிறவி. கடைசி பிறவிலையும் இப்போ கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். ஆகவே இப்போ பாபா நமக்கு சமிகை கொடுக்குறாரு. குழந்தைகளே, உங்கள் கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிருங்க. ஏன்னா கணக்கு வழக்கு முடித்தால்தான் கர்மாத்தீத் நிலை அடைய முடியும். வீட்டுக்கு தண்டனை இல்லாமல் வாபஸ் திரும்பி போக முடியும். எந்த அப்பாவும் தன் குழந்தைகள் தண்டனை வாங்கிறது பிடிக்காது. அதே போல தான் சிவ பாபா, பிரம்ம பாபா, பாப்தாதா குழந்தைகள் தண்டனையிலிருந்து வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தான் அநேக வழிமுறைகள், யுக்திகள், ஞானம் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கார். ஆத்மாளர்களுடைய அனைத்து பாவ கர்மங்களும் முழுமையாக பஸ்பமாயின். இப்போ அந்தளவுக்கு நம்ம பாபாவை ஆழமாக புரிந்து கொண்டு நம்ம நன்றாக பாபாவை நினைவு செய்யணும். இந்த நேரத்தில் நம்ம நினைவு யாத்திரையில் கவனம் கொடுக்கணும். அப்போ நினைவு யாத்திரை கூட எப்போ வரும்? ஒன்று புரிதல் வேண்டும், இரண்டாவது அன்பு வேண்டும். புரிதலும் அன்பும் இருந்தால் தான் நமக்கு யோகா சகஜமாக இருக்கும். மேலும் எந்த அளவுக்கு நம்ம பாவ கர்மங்கள் அழித்து புண்ணிய கர்மத்தை சேமிக்கின்றோமோ அப்போ தான் உயர்ந்த நிலை அடைய முடியும். அப்போது புண்ணிய கர்மத்தை நம்ம கூட்டவும் செய்யலாம், பெருக்கவும் செய்யலாம். ஆனால் பாவ கர்மங்களை மைனஸ் பண்ணுங்கிறார். இப்போ 4 + 4 கூட்டும்போது 8 தான் வரும். ஆனால் 4 × 4 16 ஆயிடும். அதனால் புத்திசாலி குழந்தைகள் எந்த அளவுக்கு புண்ணிய கர்மத்தை பெருக்கிட்டே போகிறாங்களோ அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கர்மாத்தித் நிலை அடையும். யோகத்தின் மூலமாக கர்மாத்தித் நிலை அடையலாம். புண்ணிய கர்மத்தை அதிகமாக செய்வதன் மூலமாக கர்மாத்தித் நிலை அடையலாம். ஆக நம்முடைய இலக்கு எந்த பாவ கர்மத்தின் கணக்கும் ஆத்மாவில் இருக்கக்கூடாது. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன் முரளி 9/1/2025. मीठे बच्चे, तुम्हें विकर्मों की सजा से मुक्त होने का पुरुषार्थ करना है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாவ கர்மங்களிலிருந்து முக்தி அடைவதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். இஸ் அந்திம் ஜனமே சப் இசாப் கிதாப் சுக்துகர் பாவன் பன்னா. இந்த இறுதி பிறவியில் அனைத்து கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு தூய்மையாக ஆக வேண்டும். கேள்வி: தோக்காபாஜ் மாயா कौन सी प्रतिज्ञा तोड़वाने की कोशिश करती है? மாயை என்பது ஏமாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த மாயா வேலையே எப்படியாவது ஏமாற்றி இவங்கள பாபா கிட்ட கூட்டிகிட்டு போயிடணும், பாபா கிட்டேருந்து பிரித்து தன் பக்கம் கூட்டிகிட்டு போகணுன்னு அது முயற்சி செய்யுது. நாம குழந்தைகள் பாபா பக்கத்தில் போகணும், பாப்ஸ்மான் ஆகணும், பரந்தாம் நிவாசி ஆத்மா நான் திரும்பி சத்தியுகம் போகணுன்னு பாபா நமக்கு மோட்டிவேஷன் கொடுத்து புருஷார்த்தம் பண்ண வைக்கிறார். நம்ம என்ன பண்ணுது? பாபா கிட்டேருந்து நம்மளை பிரிக்கிறதுக்கு என்னென்னலாம் யுக்திகள் பண்ணலாம், அதுவும் பல யுக்திகளை உருவாக்குது. அதுலேயும் பாபா இன்னைக்கு முக்கியமாக சொல்கிறாரு, மாயை ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆதலால் அது எந்த உறுதிமொழியை துண்டிப்பதற்குண்டான முயற்சி செய்விக்கின்றது. பதில்: तुमने प्रतिज्ञा किया कोई भी देहदारी से हम दिल नहीं लहाएंगे. நீங்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கின்றீர்கள், நாங்கள் எந்த மனிதனிடமும் இதயத்தை பறிகொடுக்க மாட்டோம். ஆத்மா कहती हम एक बाप को ही याद करेंगे. ஆத்மா கூறுகின்றது, நாங்கள் ஒரு பாபாவைத்தான் நினைவு செய்வோம். अपनी देह को भी याद नहीं करेंगे. எங்களுடைய தேகத்தையும் நாம் நினைவு செய்ய மாட்டோம். பாப் தேக சகித் சப்கா சந்நியாஸ் கராத்தா है. பாபா தேக சகிதம் அனைத்தையும் சந்நியாசம் செய்விக்கின்றார்.
परंतु माया यदि यही प्रतिज्ञा तोड़वाती है. ஆனால் மாயா என்ன பண்ணுது, இந்த உறுதிமொழியை தான் துண்டிக்க முயற்சி செய்கின்றது. தேகமே லஹா ஹோ ஜாத்தா है, தேகத்தின் மீது பற்று ஏற்படுத்துகின்றது. जो प्रतिज्ञा तोड़ता है उन्हें सजा भी बहुत खानी पड़ती है. யார் உறுதிமொழியை துண்டிக்கின்றார்களோ அவர்கள் தண்டனையும் மிகவும் அதிகமாக அடைய வேண்டி வரும். கீத் துமோ ஹோ மாத் பிதா துமி ஹோ. பாடல் தாயும் நீயே தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. ऊंची थी ऊंच भगवान की महिमा भी किया है और फिर ग्लानी भी किया है. உயர்ந்திலும் உயர்ந்த பகவானுடைய மகிமை பாடப்படுகின்றது, அதே நேரத்தில் அவரை நிந்திக்கவும் செய்கின்றீர்கள். ऊंचे थे ऊंच बाप खुद आकर परीक्षाई देता है. இப்பொழுது உயர்ந்திலும் உயர்ந்த தந்தையே வந்து அறிமுகத்தை கொடுக்கின்றார். और फिर जब रावण राज शुरू होता है तो अपनी ऊंचाई दिखाता है. எப்ப ராவண ராஜ்யம் என்பது ஆரம்பமாகின்றதோ அப்போது தன்னுடைய தன்மைகளை உயர்வாக காட்டுகின்றது. भक्ति मार्ग में भी भक्ति का राज्य है, इसलिए कहा जाता है रावण राज. பக்தி மார்க்கத்தில் கூட பக்தியினுடைய ராஜ்யம், அதனையும் ராவண ராஜ்யம் என்று கூறப்படுகின்றது. ராம்ராஜ்யே एक रावण राज्य. सत्ययुगम त्रेतायुगम रामराज्यम, द्वापर युग कलियुगम रावण राज्य. ராம் और रावण की भेंट की जाती है. ராமன்னு சொல்லும்போது அவரை ஒப்பிட்டு ராவணன்னு சொல்லப்படுகின்றது. பாக்கி வக் ராம் தோ त्रेता का राजा हुआ. மற்றபடி அந்த ராமர் त्रेता யுகத்தின் ராஜா. उनके लिए नहीं कहा जाता है, அவருக்காக சொல்லப்படுவது அல்ல. திரேதா யுக ராஜா கூட ராவணன் சண்டை போட்டா அது கிடையாது. இங்க ஆத்ம தந்தை சிவராமன். சிவராமன் வந்து நமக்கு ஆத்மாக்களுக்கு சீதைகளுக்கு ராவணன் மீது சண்டை போட சொல்லி தர்றார். ராவணகை ஆதா கல்ப் கா ராஜா. ராவணன் கூட பாதி கல்பத்திற்கு ராஜா. ஐசே நஹி ராம் ஆதா கல்ப் ராஜா. அவ்வாறு சொல்ல முடியாது ராமரும் பாதி கல்பத்தின் ராஜான். நஹி எக் டீட்டெயில் மே சம்சானி கி பாத். இதெல்லாம் தெளிவாக புரிய வைக்க வேண்டியது. ஏன்னா சத்தியத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் வம்சாவளி ராஜ்யம் தான். ஸோ திரேதாயுகத்தில் மட்டும்தான் ராம் சீதா ஆட்சி. பாக்கி தோ வக்தோ பில்குல் சஹஜ் பாத் ஹை சமஜனை கி. மற்றபடி இந்த ஞானம் முற்றிலும் மிகவும் எளிமையானது புரிந்து கொள்வதற்கு. हम सब बाई बाई है. நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். हम सबका बाप एक निराकार है. நம் அனைவருக்கும் தந்தை ஒரே ஒரு निराकार. बाप को मालूम है इस समय हमारा सब बच्चे रावण की जेल में. பாபாக்கு தெரியும் இந்த நேரத்தில் தன்னுடைய குழந்தைகள் அனைவரும் ராவனுடைய ஜெயிலில் இருக்காங்க. காம் சித்தா பர் பைட் சப் காலே ஹோ கயா. காமம் என்ற சிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாக ஆகிவிட்டார்கள். ஏக் பாப் சாந்தா ஹே. இதெல்லாமே பாபாவுக்கு தெரியுது. ஆத்மா மேகி சாரி நாலேஜ் ஹினா. ஆத்மாக்குள்ளதான் முழு ஞானம் இருக்கு. இஸ் மே பி சப்சே ஜாஸ்தி महत्व देना होता है ஆத்மா और பரமாத்மா जानने की. ஆக இதில் மிகவும் மகத்துவம் கொடுக்க வேண்டியது ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றி அறிந்து கொள்ளுதல். छोटी सी आत्मा में कितना पार्ट नूंदा हुआ. சிறிய புள்ளியான ஆத்மாக்குள்ள எத்தனை பாகங்கள் பதிவாயிருக்கு. பஜாத்தி ரத்தி. அது தன்னுடைய பாத்திரத்தை நடித்து கொண்டே இருக்கு. देह अभिमान में आकर पाठ बचाती तो स्वधर्म को भूल जाते. தேக உணர்வுல வந்து தன்னுடைய பாத்திரத்தை நடிக்கும்போது சுய தர்மத்தை மறந்துடுறாங்க. अब बाप आकर आत्म अभिमानी बनाता है. இப்பொழுது தந்தை வந்து
ஆத்மாபிமானியாக ஆக்குகின்றார். क्योंकि आत्मा कहते हम पावन बने. ஏன்னா இப்போ ஆத்மா சொல்லுது நான் பாவனமாக ஆக வேண்டும். तो बाप कहते मामी हम याद करो. ஆகவே பாபா என்ன சொல்றாரு, பாவனாக ஆக வேண்டும் என்றால் சதா என் ஒருவனையே நினைவு செய். आत्मा पुकारती है परमात्मा, हे पतित पावन, हम आत्मा पतित बन गई, आकर हमें पावन बनावो. ஆத்மா தான் அழைக்கின்றது. எப்படி அழைச்சது? ஹே பதீத பாவன், நீ வா, ஆத்மாக்கள் நாங்கள் பதீதமாயிட்டோம், நீ எங்களை பாவனமாக ஆக்கு. சம்ஸ்கார் तो सब ஆத்மா में है. சம்ஸ்காரம் என்பது ஆத்மால தான் இருக்கு. ஆத்மா சாஃப் கர்த்தே எம் பதீத் பனே. ஆத்மா இப்போ தெளிவாக சொல்லுது நான் பதீத்தமாகிவிட்டேன். பதீத் உன்கோ கஹா ஜாத்தா ஹை ஜோ விகார் மே ஜாத்தா ஹை. பதீத்தம் என்று யார சொல்லப்படுகின்றது? யார் விகாரத்தில் செல்கிறார்களோ. पतित मनुष्य पावन निर्विकारी देवताओं के आगे जाकर मंदिर में उनकी महिमा गाते. பதீத்தமான மனிதர்கள் தூய்மையான விகாரம் இல்லாத தேவதைகள் முன்னாடி ஆலயங்களுக்கு சென்று புகழ் பாடுகிறார்கள். பாப் சம்ஜாத்தே பச்சே தும் ஹி பூஜி தேவதா தே. என பாபா நமக்கு புரிய வைக்கின்றார், குழந்தாய் நீதான் பூஜிக்கு உரிய தேவதையாக இருந்தாய். 84 जन्म लेते लेते नीचे उतरना पड़ा. 84 பிறவிகள் எடுத்து 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 கீழே இறங்கி வர வேண்டியதாக இருக்கு. கேள்வி பத்தி சே பாவன், பாவன் சே பத்தித் ஒனிக்கா. இந்த விளையாட்டே பத்தீத்திலிருந்து பாவனம், பாவனத்திலிருந்து பத்தீத்தமாக மாறக்கூடிய விளையாட்டு. सारा ज्ञान बाप आकर इशारा में समझा. முழு ஞானத்தையும் பாபா சமிக்கையின் மூலமாகவே புரிய வச்சிடறார். அபி சப்கா அந்திம் ஜனம் ஹே. இப்பொழுது அனைவருக்கும் இறுதி ஜென்மம். சப்கோ இசாப் கிதாப் சுக்து கர் ஜான். அனைவரும் அவரவர்களுடைய கணக்கு வழக்கை முடித்துவிட்டு தான் போகணும். பாபா சாட்சாத்கார் கராத்தா ஹே. பாபா சாட்சாத்கார சேவிக்கிறாரு. पतितों को अपने विक्रम की दंड जरूर भोगनी पड़ती. பத்தீத்தமானவர்கள் என்றாலே அவசியம் அவர்கள் செய்த பாவ கர்மத்துக்கு உண்டான தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். पिछड़ी का कोई जन्म देकर ही सजा देंगे. கடைசியில் ஒரு சிலருக்கு ஜென்மம் கொடுத்து அதன் மூலமா தண்டனை அடைவார்கள். மனுஷ தன்மைகி சஜாக்காய். தண்டனைங்கிறது மனித உடல் இருக்கும்போதே அடைவார்கள். இஸ்லே ஷரீரூபி தாரன் கர்ணா படுத்த. ஆகவே இந்த ஷரீரத்தை தாரணை செய்ய வேண்டியதார். ஆத்மா ஃபீல் கத்தி அம் சஜா பௌர். ஆத்மா ஃபீல் பண்ணுதா, நான் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். ஜெய்சே காஷி கல்வெட்டு ஆணைக்கு சமயம் தண்டு போகுதுன்னா, எப்படி காஷியில் கூர்மையான கத்தி இருக்கும், அந்த கத்தி மேலே போய் விழுந்துட்டா சிவன் கிட்ட தன்னை பலி கொடுத்ததா நினைப்பாங்க. அந்த பாவனை இருக்கு. ஆனால் பாபா சொல்ல அதுதான் காஷி கல்வெட்டுங்கிறான். தன்னுடைய தண்டனை தானே இந்த கத்தியில் விழுந்து அந்த துக்கத்தில் கழிச்சிடுறான். கேவ் பாப்பம்கோ சாட்சாத்கார் ஹோத்த. தான் என்னென்ன பாவம் செஞ்சோங்கிறது அப்போ அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். தப்தோ கத்தி க்ஷமா கரோ பகவான். ஆகவே தான் சொல்றாரு, ஓ கடவுளே நீ எங்களை கருணை காட்டு, எங்களை காப்பாத்து. பகவான் हम फिर ऐसे नहीं कहते, क्षमा करो हम फिर से ऐसे नहीं करेंगे. பகவானே நீ எங்களை மன்னிச்சிடு, மீண்டும் இம்மாதிரியான தவறுகள் நாங்கள் செய்ய மாட்டோம். சப் சாட்சாத்கார் மேகி சமாமா. சாட்சாத்காரம் கிடைக்கும்போது எல்லாருமே மன்னிப்பு கேட்குறான். ஃபீல் கத்தி துக்கு போது அந்த நேரம் ஃபீல் ஆகுது, துக்கத்தை அனுபவம் செய்கிறான். சப்சே ஜாஸ்தி மகத்துவ ஆத்மா பரமாத்மா கா. ஆனால் ரொம்ப முக்கியமானது என்ன? ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் அறிதல். ஆத்மா ஹி 84 ஜனம் கப்பாட் பச்சத். ஆத்மா தான் 84 பிறவிகளுடைய பாகத்தை நடிக்கின்றது.
ஜிஸ்கி और कोई भी नहीं जानता, இதை பற்றி வேற யாருக்குமே தெரியாது. एक भी मनुष्य नहीं जानता आत्मा क्या परमा, எந்த ஒரு மனிதனுக்கு கூட தெரியாது ஆத்மான்னு என்ன, பரமானா யாரு. டிராமா அனுசார் எக் பி ஹோனா, இவை அனைத்தும் நாடகப்படி நடைபெறுகின்றது. तुम बच्चों को भी ज्ञान है कि एक कोई नई बात नहीं, कल पहले भी चला था. குழந்தைகளுக்கு ஞானம் இருக்கு. என்ன ஞானம்? இது ஒன்றும் புதியதல்ல, கல்ப முன்னாடி நடந்ததான் நடக்குது. கத்தேனா கியான் பக்தி வைராக், ஞானம் பக்தி அதன் பிறகு வைராக்கியம். பரந்து அர்த்த நகி சமஸ், ஞானம் பக்தி வைராக்கியம் சொல்கிறாங்க, அதனுடைய பொருள் அவங்களுக்கு புரியறதில்ல. இப்போ ஞானம் கேட்குறோம், சத்தியத்திரேதாயும் பலன் அனுபவம் செய்கிறோம், அதன் பிறகு பக்தி வருது, பக்தி முடியும் நேரத்தில் மீண்டும் வைராக்கியம் வருது. अभी तुम बच्चे अच्छी रीति जानते हम पुरानी दुनिया से नई दुनिया ले जाते हैं, तो पुरानी दुनिया से ज़रूर वैराग करना पड़े. இப்போ நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம், பழைய உலகத்திலேருந்து பாபா நம்மளை புதிய உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாருன்னு. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன வேணும்? இந்த பழைய உலகத்தின் மேலே முற்றிலும் வைராக்கியம் வேணும். பாபா கூட சொல்கிறாரு, முழுமையான வைராக்கியத்தை கொண்டு வாங்க. இன்சே கியால் தில் லஹானா, இதன் மீது ஏன் மனதை பறிகொடுக்க வேண்டும்? தும்னே பிரதிஜ்ஞா கியா, நீங்கள் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, கோய் பி தேகதாரி சே தில் நஹி லஹாயேங்கே, எந்த ஒரு தேகமுள்ள மனிதனிடம் மனதை பறிகொடுக்க மாட்டோம். ஆத்மா கத்தி ஹம் ஏக் பாப் கோஹி யாத், ஆத்மா சொல்லுது, நாங்கள் ஒரு பாபாவைத்தான் நினைவு செய்வோம். अपनी देह को भी याद नहीं, தன்னுடைய தேகத்தையும் நினைவு செய்ய மாட்டோம். பாப் சே தேக சை சப் சந்நியாஸ் கரத், பாபா தேக சகிதம் அனைத்தையும் சந்நியாசம் செய்விக்கின்றார். फिर औरों को देह से हम लगाव क्यों रखें, அப்போ நாமளே சந்நியாசம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம முன்னாடி அந்த தேகதாரிகள்லாம் வர்றாங்க, விடமாட்டேங்கிறாங்க, சண்டை போடுறாங்க, பிடிவாதம் பண்ணுறாங்க. ஆனாலும் நம்ம அவங்க சொல்கிற வழியில் போயிடக்கூடாது. புராணி துனியா சே வைராக் கர்னா படும், பழைய உலகத்தில் மீது நமக்கு வைராக்கியம் வேணும். இன்சே கியா தில் லஹா, இது போய் நம்ம என்னத்தை பறி கொடுக்கறது. தும்னே பிரதிஜ்ஞா கியா கோய் பி தேகதாரி சே தில் நஹி லஹாயேங்கே, நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு தேகமுள்ள மனிதனிடம் எங்களுடைய உள்ளத்தை பறிகொடுக்க மாட்டோம். ஆத்மா கத்தியம் ஏக் பாப் கோஹி யாத், ஆத்மா என்ன சொல்லுது? நாங்கள் ஒரு பாபாவைத்தான் நினைவு செய்வோம். அப்படி தேக்கி பி யாத் நஹி கர், எங்களுடைய தேகத்தை கூட நாங்கள் நினைக்க மாட்டோம். பாப் தேசை சப்கா சந்நியாஸ் கராத், பாபா தேக சகிதமாக அனைவற்றையும் சந்நியாசம் செய்விக்கின்றார். फिर औरों को देह से हम लगा क्यों रखे, இப்போ தன்னுடைய தேகத்தையே சந்நியாசம் பண்ண வைக்கிறாரு, அப்போ மற்றவங்களுடைய தேகத்தின் மேலே ஏன் நம்ம பற்று வைக்கணும்? कोई से लगाव होगा तो उनकी याद आती रही, யார் மீதாவது பற்று இருந்தால் அவர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். फिर ईश्वर याद आ न सके, அதற்கு பிறகு ஈஸ்வரனுடைய நினைவு வரவே வராது. பிரதிஜ்ஞா தோட்தி து சஜாபி பௌத் காணி பட், உறுதிமொழியை துண்டித்தால் அதற்குண்டான தண்டனை கூட கிடைக்கும். பத் பிரஸ்டோஜாத், பதவி கூட கீழானதாக போயிடும். इसलिए जितना हो सके बाप को याद, ஆகவேதான் எந்தளவு முடியுமோ அந்தளவு நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மாயா படி தோக்காபாஜி, மாயை ரொம்ப ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. கோய்ஸே லாஹா ஹோகா தோ உனக்கு யாத் ஆத்தி ரஹி, யார் மேலேயோ பற்று இருந்தால் அவர்கள் நினைவு வந்துட்டே இருக்கும். ஃபிர் ஈஸ்வர் யாத் ஆ ந சகே, அப்புறம் ஈஸ்வரனுடைய நினைவு வர முடியாது. பிரதிஜ்ஞா தோட்தி தோ சஜாபி போத் காணி படு, பாபா கிட்ட கொடுத்த சத்தியத்தை மீறிவிட்டால் நாம் நிறைய தண்டனைகள் பெற வேண்டியது இருக்கும். பத் பிரஸ்ட் ஹோ ஜாதே, பதவியும் கெட்டு போயிடும்.
इसलिए जितना हो सके बाप को याद करना. ஆகவே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாபாவை நினைவு செய்யுங்கள். माता तो बड़ी धोखाबाजी है. कोई की हालत में माया से अपने को बचाना है. மாயை என்பது மிகவும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் எந்த சூழ்நிலையானாலும் எதுவானாலும் மாயிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான யுக்தி உருவாக்கணும். தேக அபிமான் பௌத் படி பிமாரி. தேக உணர்வு தான் மிக கடுமையான நோய் என்றார். பாப் கத்தி அப் தேகி அபிமானி. அதனால தான் பாபா இப்போ சொல்கிறாரு ஆத்மாபிமானியாகுங்க. பாப் கோ யாத் கர்னா தேக அபிமான் கி பிமாரி छूट जाए. பாபாவை நினைவு செய்ய செய்ய தேக அபிமானத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் நாம் விடுபட முடியும். சரதின் தேக அபிமான் மேறது. முழு நாளும் தேக உணர்வுலே இருக்காங்க. பாப் கோ யாத் படா முஷ்கில். பாபாவை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நினைக்கிறாங்க. பாபா ने समझाया हाथ कर डे दिल यार डे. பாபா நமக்கு புரிய வச்சிருக்காரு. கையால் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இதயத்தால் பாபா நினைவில் இருக்கணும். பாப்கோ யாத் படா முஷ்கில் கத். பாபாவை நினைவு செய்வது ரொம்ப சிரமமாக இருக்கின்றது. பாபா ने समझाया हाथ कर डे दिल यार. கையால் வேலை பண்ணிட்டு இருந்தாலும் உள்ளத்தால் பாபாவை நினைவு செய்யும். जैसे आशुक माशुक दंदादि करते भी अपने माशुक को याद करते. எப்படி ஒரு நாயகன் நாயகி ஒரு நாயகி காரியங்கள் செஞ்சுட்டே இருந்தாலும் தன் நாயகன் நினைப்பாங்க. பாபா ने समझा हाथ कर डे दिल यार. பாபாவை நமக்கு புரிய வைக்கின்றார். நீங்கள் கையால் வேலை செய்யுங்க, ஆனால் புத்தியால் பாபாவை நினைக்கணும். जैसे आशुक माशुक धंधा करते भी अपने मासुक को याद करती है ना. எப்படி ஒரு நாயகி தன்னுடைய வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் தன்னுடைய நாயகனை நினைக்கிறாங்க. अब तुम आत्माओं को परमात्मा से प्रीत रखना है. ஆனால் இப்போ நீங்கள் ஆத்மாக்கள் பரமாத்மாட்ட அனுபவிக்கணும். उनको ही याद करना. அவரை தான் நீங்கள் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கு. तुम्हारा एम ऑब्जेक्ट है हमको देवी देवता बनना है. நான் உங்களுடைய குறிக்கோள் என்ன? நான் தேவி தேவதையாக ஆக வேண்டும். उसके लिए पुरुषार्थ. அதற்காக தான் நம்ம முயற்சி செய்கிறோம். மாயா தோக்கா தோ ஜரூர் தேங்கி. மாயா நீ எங்களுக்கு ஏமாத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் அது வந்து உங்களை ஏமாத்தோம். உன்சி சுடனா. அதிலிருந்து கூட உங்களை விடுவிக்கணும். नहीं तो फंस मरेंगे फिर ग्लानी भी होगा नुक्स. இல்லைன்னா அதிலே சிக்கி செத்து போயிடுவாங்க அல்லது நிந்தனைகள் செய்வாங்க. பாபா சொல்ற நுக்சான் மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். யாரு? மாயா. தும் பச்சே ஜான்தே ஹோ ஆத்மா பிந்தி. நீங்கள் குழந்தைகள் தெரிஞ்சிட்டீங்க நம்ம ஆத்மா ஒரு சின்ன புள்ளி தான். हमारा बाप भी बीज रूप नॉलेज है. நம்முடைய தந்தை கூட விதை வடிவமானவர், ஞானம் நிறைந்தவர். ये बड़ी वंडरफुल बातें. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்கின்றது. आत्मा क्या है, उससे कैसे अविनाशी पाठ नूंदा हुआ है. इन गुह्य बातों की अच्छी अच्छी बच्चे ही पूरी तरह समझाते हैं. மாயின்னு என்ன, இந்த மாயை எங்கிருந்து வருது, ராவணன் எங்கே போயிட்டான், இதை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரிதலே இல்லை ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு. अपने को यथार्थ रीति आत्मा समझ बाप को बिंदी मिसल समझ याद. தன்னைத்தானே ஆத்மான்னு புரிஞ்சிட்டு நம்முடைய தந்தை புள்ளி ஒளி வடிவமாக இருக்காரு, அவரை நினைவு செய்யணும். கியான் கா சாகர் பீஜ் ரூப். ஞான கடலாக விதை ரூபமாக இருக்கின்றார். ஐசி சமஜ் படா முஷ்கில் யாக்கர். இப்படி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நினைவு செய்யறது கஷ்டப்படுறார். மோட்டா கியாலத் சே நகி இசை மஹீன் புத்தி சே காம். பாபா சொல்கிறது எல்லாமே ரொம்ப மேலோட்டமாக மந்த புத்தியாக இருந்தால் ஒன்றும் செயல்படும். நல்ல ஆழமான புத்தி உள்ளவங்களாகி பாபா சொல்கிறத சிந்தித்து செயல்முறைப்படுத்து. புத்தி சே காம் லேனா. புத்திக்கு வேலை கொடுங்க. ஹம் ஆத்மா ஹே அமரா யாத். நம்ம எல்லாம் ஆத்மாக்கள், நம்ம தான் நினச்சிட்ருக்காங்க.
மோட்டை கியாலசே நகியா, மந்த புத்தியில் நாம் இத்தனை பேரை நினைவு செய்ய முடியாது. மஹீன் புத்தி ஆழமான புத்திக்கு தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஹம் ஆத்மா ஹமாரா பாப் ஆயா ஹுவா ஹே, நான் ஆத்மா, ஆத்மாக்களின் தந்தை வந்திருக்கின்றார். வக் பீஜ் ரூப் நாலேஜ்ஃபுல் ஹே, அவர் விதை ரூபமானவர், ஞானம் நிறைந்தவர். அங்கோ நாலேஜ் சுனார, நமக்கு ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். वह बीज रूप नॉलेज फल हमको नॉलेज सुना दारन भी मुझे छोटी सी आत्मा में हो. அவர் விதை ரூபமானவர், அவர் நமக்கு ஞானம் கொடுத்துட்ருக்காரு. சின்ன ஆத்மால தான் இதெல்லாம் தாரணையாது. ஐசே பௌத்தை மோட்டி ரீதி சிறுக்கதியத்தை ஆத்மா. ஒரு சில அவ்வளோ மந்த புத்தியாக இருக்காங்க, ஆத்மா பரமாத்மான்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் புரியல. யதார்த்த ரீதி புத்திமே ஆத்தா நகி, சரியான முறையில் புத்தியில் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. சோத்தோ மோட்டி ரீதி யாத் கர்னா டீக் இல்லையா. அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, பாபா சொல்கிறாரு, மந்த புத்தி உள்ளவங்கள இருக்கக்கூடாது. மந்த புத்தியாக இருந்தால் நமக்கு பாபா நினைவு யதார்த்தமாக வர. ஆழ்ந்த புத்தி உள்ளவங்களாக ஆகி நம்ம பாபாவை நன்றாக நினைக்கணும். யதார்த்த யாது ஜாஸ்தி ஃபல்தாய், விதிமுறையோடு நம்ம அன்பாக யோகா பண்ணால் அதனுடைய பலன் ஜாஸ்தி. இத்தனா ஊஞ்ச் பத் பான சக்கிங்கே, நம்ம யோகா பண்ணலன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் எப்படி அந்த அரசாட்சியில் உட்காந்து சிம்மாசனத்தில் உட்காந்து ராஜ்யம் பண்ணுறாரு, அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி நமக்கு கிடைக்கும். एक भी यहाँ तुम बैठे हो कुछ बुद्धि में आता है, நீங்கள்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, புத்தியில் இதெல்லாம் புரியுதா. சல்தே ஃபிர்தே வ ஹிம்சா ர சோனை, நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் நாம் எந்த விதமான இதெல்லாம் செய்யக்கூடாது. பூல் ஜாத்தா ஹை, தேவையில்லாதெல்லாம் மறந்துடணும். சாரா தின் வகி சிந்தன் ரகே சச்சி சச்சி, நாள் முழுவதும் பாபா என்ன நினைக்க சொல்கிறாரோ அந்த சிந்தனையே இருக்கணும். அதுதான் உண்மையான நினைவு. कोई सच बताते नहीं हम कैसे याद. சிலர் எப்படி நாம் பாபாவை நினைவு செய்கிறோம் இதை பற்றி பெரியவங்கிட்ட எதுவுமே சொல்கிறதே இல்லை. चार्ट बल बेचते परंतु एक नहीं लिखता, ऐसे अपने को बिंदु समझ बाप को भी बिंदु समझ याद कर. சார்ட் என்னமோ எழுதி அனுப்புகிறாங்க. சார்ட்னா குறிப்பு. எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சோம், எவ்வளோ நேரம் பாபாவை நினைச்சோம், சக்திசாலியான நினைவு இருந்ததா இல்லை சாதாரணமான நினைவு இருந்ததா, அப்படியெல்லாம் நம்ம சார்ட்டில் என்ன தெய்வீக குணதாரணை பண்ணோம், சாப்பிடும்போது பாபா நினைவிலே சாப்பிட்டோமோ, இதெல்லாம் டெய்லி குறிப்பு எழுதணும். ஆனால் ஒரு சிலர் எழுதுகிறாங்க, பட் நானும் புள்ளி, என் தந்தை பாபாவும் புள்ளின்னு, அந்த புள்ளி எத்தனை நேரம் நினைவு செய்தீங்க. பல் பல் பௌத் அச்சி அச்சி முரளி சலாத்தி ஹே பரந்து யோக் பௌத் கம். சிலர் ரொம்ப நன்றாக முரளி வாசிக்கிறாங்க, ஆனால் யோகா மிகவும் குறைவாக இருக்குது. தேக அபிமான் பௌத், காரணம் என்ன, தேக அபிமானம் நிறைய. இஸ் குப்த பாத் கோ பூரி சமஸ்தே நஹி, இதுதான் குப்தமான விஷயம், இதை கூட முழுமையாக அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. பலித்து கர்மாத்தித் அவஸ்தா, ஆக முதல்ல நம்ம கர்மாத்தித் நிலை அடையணும். எகி ஊஞ்சி பத் பா சக்கேங்கே, அப்போ தான் அவங்க உயர்ந்த பதவியை பெற முடியும். பாக்கி முரளி பச்சானே வாலே தோ டேர், மற்றபடி பாபாவுடைய ஞான முரளி சொல்லக்கூடியவர்கள் அநேகம் இருக்காங்க. லேக்கின் பாபா ஜான்தே யோகமே ரத்னகி சக், ஆனால் பாபாக்கு தெரியுது எல்லாராலையும் யோகத்தில் நிலைத்திருக்க முடியல. விஸ்வக மாலிக் பண்ணா கொய் மாசிக்கா கர் தோடி, உலகத்துக்கே அதிபதியாகிறது ஒரு சாதாரண சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி அல்ல. ஆதா கலப்கி மர்த்தபா பானிலேயே பி கித்தனா படுது. அவங்க பாதி கல்பத்துக்கு ஒரு பதவி பெறணுங்கிறதுக்காக படிக்கிறதில்ல, அல்பகால பதவி தான். அந்த அல்பகால பதவிக்கு அவ்வளோ படிக்கிறாங்க. சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவ்ஹி, ஆக எவ்வளோ படிக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு ஊதியம், வருமானம். ஆகி தொடங்கி பேரிஸ்டர் ஆதி இத்தனா கமாத்தேத்தி, 50-100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வக்கீல்களுக்கு இவ்வளோ வருமானங்கள் கிடையாது. ஏன்னா அப்போ அவ்வளோ தவறு இல்லை. அபி கித்னி கமாயோ, ஆனால் இப்போ எவ்வளோ வருமானம் வருது அவங்களுக்கு.
बच्चों को अपना कल्याण के लिए एक तो अपने को आत्मा समझ यथार्थ रीति बाप को याद करना. குழந்தைகள் தன்னுடைய நன்மைக்காக தன்னை ஆத்மான் புரிஞ்சிட்டு பாபாவை யதார்த்த ரீதியில் நினைவு செய்ய வேண்டும். त्रिमूर्ति शिव का परिचय औरों को भी देना. त्रिमूर्ति சிவனின் அறிமுகத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். सिर्फ शिव कहने से समझेंगे नहीं. வெறும் சிவன் என்று சொல்றதுனால அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. त्रिमूर्ति तो जरूर चाहिए. ஆக ஞானத்தை முழுமையாக புரிஞ்சுக்கணுன்னா அதில் त्रिमूर्ति சிவனை போட்டு त्रिमूर्ति பற்றி புரியவை. முக்கிய है ही दो चित्र त्रिमूर्ति और जाड़. முக்கியமானது 2 சித்திரங்கள். ஒன்று त्रिमूर्ति அப்புறம் கல்பக விருட்சம். सीढ़ी से भी जाड़ में जास्ती नॉलेज. ஏனி படியை விட கல்பக மரத்தில் அதிகமான ஞானம். ஏன்னா மற்ற தர்மங்களுடைய பிரிவுகள் எப்படியாவது எல்லாம் தெளிவாக சொல்ல முடியும். चित्र सबके पास होना. அதனால் கல்பவருஷ சித்திரம் எல்லார்கிட்ட இருக்கு. एक त्रिमूर्ति गोला और दूसरी तरफ जाड़. ஒன்று கால சக்கரம் त्रिमूर्ति படம், அப்புறம் 3வது கல்பக விருட்சம். இது எல்லாமே எல்லார்கிட்ட இருக்கணும். एक पांडव सेना की झंडा होनी चाहिए. பாண்டவ சைனிக்கின்ற ஒரு கொடி அவசியம் இருக்கணும். ड्रामा और जाड़ की नॉलेज भी बाबा ड्रामा மற்றும் இந்த கல்ப விருட்சத்தின் ஞானத்தை கொடுக்கின்றார். லக்ஷ்மி நாராயண் விஷ்ணு அதிகோன். லக்ஷ்மி நாராயணன் விஷ்ணு இவங்களாம் யார்? कोई समझते नहीं. இதெல்லாம் யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. महालक्ष्मी की पूजा करते समझते लक्ष्मी आई. महालक्ष्मी की पूजा செய்கிறாங்க. பூஜை செஞ்சவொடனே நினைக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி வருவாங்கன்னு. अब लक्ष्मी को धन कहाँ से आए? லக்ஷ்மி செல்வத்தை கொடுப்பவள் என்றால் இப்போ அவங்களுக்கு செல்வம் எங்கிருந்து வந்துச்சு? 4 भुजा वाले 8 भुजा वाले कितना चित्र बना दिया. 8 भुजங்கள் 4 भुजங்கள்னு எப்படியெல்லாம் சித்திரங்களை உருவாக்கியிருக்காங்க. समझते कुछ नहीं. 8-10 भुजा वाले कोई मनुष्य होती नहीं. எதுவும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். 8 भुजம் 10 भुजம் உள்ளவங்க யாராவது மனிதர்கள் இருப்பாங்களா? ஜிஸ்கோ ஜோ ஆயே சோ பனாயா. யாருக்கு என்னவெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் பண்ணிட்டா. எப்போ? துவாபரி பக்தி மார்க்கத்தில். பஸ் சல் படா கோயினை மத்து தியா ஹனுமான் கி பூஜா கரோ பஸ். யார் என்ன வழிமுறை சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ. யாராவது சொல்கிறாங்க ஹனுமானுடைய பூஜை செய்யுங்கன்னு, உடனே அந்த பூஜையை ஆரம்பிச்சிடுறாங்க. திக்காத்தே சஞ்சீவனி புட்டி இல்லையா? ஏன்னா காட்டுறாங்க சஞ்சீவனி புட்டி அந்த மலையே அவர் தூக்கிட்டு வந்ததா. உஸ்கபி ஆத்தும் பச்சி சமஸ்தே ஹோ. இதற்குண்டான பொருள் கூட நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டீங்க. உஸ்கா அர்த்த அபதி தும் பச்சி சொன். ஆனால் பாபா ஒவ்வொரு விஷயத்தினுடைய பொருள் தெளிவாக புரிய வைக்கிறார். சஞ்சீவினி புட்டி ஹே மன்மனாப. சஞ்சீவினி புட்டி என்பது மன்மனாபவ. विचार किया जाता है जब तक ब्राह्मण न बने बाप का परीक्षा न मिले तब तक वर्त नाटपिनी है. ஆக நன்றாக சிந்திக்குமோ தெரியுது. எதுவரைக்கு பாபாவின் அறிமுகத்தை அடையவில்லையோ அவர்கள் எதற்கும் மதிப்பற்றவர்கள். மர்த்தபா का मनुष्य को कितना देह. பதவி பெற வேண்டும் என்று மக்களுக்கு எவ்வளோ தேக அபிமானம் இருக்கு. उनको तो समझाने में बड़ा मुश्किल है. அவர்களுக்கு புரிய வைப்பது இது கஷ்டம் இல்லை. ராஜ்ய ஸ்தாபன் கர்ணமே கித்னா மெஹனத். ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்ய வேண்டியதார். வகை பில்குல் எகை யோகபல். ஆனால் அது முற்றிலும் ஷரீர பல உடல் பல, நம்மளோடது யோக பலங்கிறார். ஏக் பாத்தே சாஸ்திரமே தோணகி. இதெல்லாமே சாஸ்திரத்தில் சொல்லலை. வாஸ்தவமே தும் கோய் சாஸ்திராதி ரெஃபர் நகி கர் சக். பாபா சொல்ல நம்ம ஒரு பொழுதும் சாஸ்திரத்தை ரெஃபர் எல்லாம் பண்ணக்கூடாது. அகர் தும்கோ கேத்தே தும் சாஸ்திரக்கோ மான்தே ஹோ. யாராவது உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கிறீங்களான்னு. போலோ ஹா தோ சப் பக்தி மார்க்கா. ஆமாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதனால் அந்த சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தோடது. அபி ஹம் கியான் பர் சல்.
இப்போ நம்ம ஞான மார்க்கத்தில் நடந்துட்டுருக்கோம். கியான் தேனேவாலா கியான் சாகர் ஏக் பாவ், ஞானத்தை கொடுப்பவர் ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தையாவார். இன்கோ ரூஹானி கியான் காஜ், இதை ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகிறது. ரூஹோக்கு பைட் ரூஹோக்கு கியான், ஆத்மாக்கள் அமர்ந்துள்ளோம், ஆத்மா ஞானம் தர்றார். மனுஷுக்கு உலகத்தில் மனிதர்களுக்கு ஞானம் சொல்கிறார். மனுஷ கபி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தேன சகே, பாபா சொல்கிறார் மனிதர்கள் ஒரு பொழுது ஆன்மீக ஞானம் தர முடியாது. கியான் கா சாகர் பதித் பாவ் லிபரேட்டர் சத்கதி தாத்தா ஏக் பா, ஞான கடல் விடுவிப்பவர் சத்கதி தாத்தா ஒருவர் தான். பாப் சம்ஜாத்தே ரத்தே கேட்கர், பாபா உன் குழந்தைங்களுக்கு புரிய வச்சுட்டே இருக்காரு, இதை செய்யுங்க. आप देख शिव जयंती पर कितना दम चकार मचाते हैं. ट्रांसलेट का चित्र छोटा भी हो सकता है, मिल जाए. ट्रांसलेट नुड़ी चित्र சின்ன லைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது கட்டாயம் வாங்கி மாட்டணும். துமாரா तो बिल्कुल नई बात, உங்களோடது எல்லாமே புதுமையான விஷயங்கள். துமாரா है बिल्कुल नई बात, கை समझ ना सके, பாபா சொல்றது எல்லாமே முற்றிலும் புதுமையானது, சிலர் புரிந்து கொள்ள முடியும். கூப் அக்பர்மே டால்னாச்சு, நிறைய செய்தித்தாள்களில் போடு. ஆவாஜ் கர்னா செய்யும், ரொம்ப சப்தத்தை எழுப்ப வேண்டும். சென்டர்ஸ் கோல்னே வாலே பி ஐசி சாஹியே, புதிய கிளை நிலையங்கள் திறப்பவர்களும் அந்த மாதிரி இருக்கணும். அபி பச்சோக்கு இத்தனா நஷா நகி சடாகும், இப்போ குழந்தைகளுக்கு இன்னும் அந்த அளவுக்கு நிறைய போதைகள் வரல. நம்பர்வார் புருஷார்த்த நம்பர்வார புருஷார்த்த அனுசாரமாக தான் புரிஞ்சுக்கிறார். இத்தனை டேர் பிரம்மகுமார் எத்தனை லட்சக்கணக்கான பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கா. அச்சா பிரம்மா கா நாம் நிக்கல் கோய் கா நாம் டாலோ, இவ்வளோ பிரம்மகுமார் குமாரிகள் இருக்காங்க, ஏன் பிரம்மான்னு சொல்கிறீங்க? சரி, பிரம்மான்னு பேர் எடுத்து வேறு ஏதாவது பேர் போடுங்க. ராதே கிருஷ்ணனுக்கா நாம் டாலோ, ராதா கிருஷ்ணன் பேர் போடுங்க. अच्छा फिर ब्रह्म कुमारी कहाँ से आए? அந்த பிரம்மான் பேர் எடுத்துருக்கான்னு சொல்கிறார். அப்போ பிரம்மகுமார் குமாரிகள் எங்கிருந்து வந்தாங்க? கொய்தோ பிரம்மா சாகியனா, யாராவது பிரம்மா என்பவர் வேண்டும் அல்லவா? ஜோ முக்கு வம்சாவளி பிகே ஹோ, பிரம்மா இருந்தால் தானே அவருடைய கமலவாயின் மூலமாக பிரம்மகுமார் குமாரிகளுக்கு பிறப்பு கொடுக்க முடியும். பச்சே ஆகே சல்கர் பௌத் சம்ஜேங்கே, குழந்தைகள் போக போக அநேக விஷயத்தை புரிஞ்சுக்குவாங்க. கர்ச் தோ கர்ணி படுத்தி, இப்போ செலவு செய்துதான் சித்திரத்தோ படா கிளியர், சித்திரங்கள் மிக தெளிவாக இருக்கு. லக்ஷ்மி நாராயண சித்திர பௌத் அச்சா, லக்ஷ்மி நாராயண் சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கின்றது. अच्छा मीठे मीठे सिगिलते सर्विसबल आज्ञाकारी फरमान वरदार नंबरवार पुरुषार्थ अनुसार बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட சேவை செய்யக்கூடிய குழந்தைகள், கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகள், நாணயமானவர்கள், வரிசை பிரகாரமாக முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. धारणे कुंडाना मुख्य सारम, कर्मातीत बनने के लिए बाप को महीन बुद्धि से पहचान कर यथार्थ याद करना. கர்மாத்தீத்தாக ஆக வேண்டும் என்றால் ஆழ்ந்த புத்தியோடு தந்தையை புரிந்து கொண்டு யதார்த்தமாக நினைவு செய்ய வேண்டும். पढ़ाई के साथ साथ योग पर पूरा अटेंशन देना. படிப்பின் கூடவே யோகத்திலும் முழு கவனம் கொடுக்க வேண்டும். स्वयं को माया का धोखा से बचाना, தன்னை தானே மாயினுடைய ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும். कोई को भी देव में लहाव नहीं रखना, எந்த ஒரு தேகதாரியின் மீதும் தேகத்தின் மீதும்
பற்று வைக்காதீர்கள். சச்சி பிரீத்தி ஏக் பாப் से रख. உண்மையான அன்பு ஒரு பாபாவிடம் வைக்க வேண்டும். தேக அபிமான் में नहीं आना है. தேக அபிமானத்தில் வரக்கூடாது. வரதானம். ब्रह्म मुहूर्त के समय वरदान लेने और दान देने वाला बाप समान वरदानी महादानी भव. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வரதானங்களை பெறுவதும் மற்றும் தானம் செய்வதும் தந்தைக்கு சமமாக ஆகி வரதானி महादानिயாக ஆகுங்கள். ब्रह्म मुहूर्त के समय विशेष ब्रह्मलोक निवासी बाप ज्ञान सूर्य की लाइट और माइट की किरणें बच्चों को वरदान के रूप में देते हैं. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விசேஷமாக பிரம்மலோகத்தை சேர்ந்த பாபா மற்றும் ஞானக்கடல் பிரம்மலோக நிவாசி பாபா ஞான சூரியனாகி ஒளி மற்றும் சக்தியின் கிரணங்களை குழந்தைகளுக்கு வரதானமாக கொடுக்கின்றார். साथ साथ ब्रह्मा बाप भाग्य विदाता के रूप में भाग्य रूपी अमृत बांटता है. கூடவே பிரம்ம பாபா பாக்கியத்தின் வள்ளலாகி பாக்கியம் என்ற அமிர்தத்தை அனைவருக்கும் கொடுக்கின்றார். सिर्फ बुद्धि रूपी कलश अमृत धारण करने की योग्य. புத்தி என்ற கலசம் பாபா தரக்கூடிய அமிர்தத்தை ஏற்றுக்கொண்டு புத்தி என்ற கலசத்தில் அதை தாரணை செய்வதற்கு தகுதியானதாக இருக்க வேண்டும். किसी भी प्रकार का विघ्न या रुकावट ना हो. எந்த விதமான விக்னங்களும் தடைகளும் ஏற்படக்கூடாது. तो सारा दिन के लिए श्रेष्ठ स्थिति व कर्म का मुहूर्त निकाल सबको हो. ஆக நாள் முழுவதும் சிரேஷ்டமான ஸ்திதி மற்றும் கர்மத்துக்குண்டான குறிப்பு நாம் எழுத வேண்டும். क्योंकि अमृत वेले के वातावरण ही वृत्ति को बदलने वाला. ஏனென்றால் அமிர்த வேலையினுடைய வாயு மண்டலம்தான் நம்முடைய உள் உணர்வுகளை மாற்றக்கூடியது. इसलिए उस समय वरदान लेते हुए दान. ஆகவே அச்சமயம் வரதானத்தை பெற்றுக்கொண்டே தானமும் செய்யுங்கள். வரதானி और महादानी बनो. வரத்தை கொடுப்பவர்கள் மற்றும் महादानिயாக ஆகுங்கள். ஸ்லோகன். क्रोध का काम ही क्रोध करना और आपका काम ही स्नेहित. கோபம் உள்ளவர்கள் வேலை என்ன? கோபப்படுவது. ஆனால் உங்களுடைய வேலை என்ன? அன்பினை கொடுப்பது. अपनी शक्तिशाली मनसा द्वारा सकेस्दानी की सेवा कर. தன்னுடைய சக்திசாலியான மனநிலையின் மூலம் சகாஷ் சக்திகளை கொடுக்கும் சேவை செய்யுங்கள். आप स्वयं कल्याण का ऐसे श्रेष्ठ प्लान बनाओ. இப்பொழுது சுயத்திற்கு நன்மை செய்வதற்குண்டான சிரேஷ்டமான திட்டங்களை போடுங்கள். जो विश्व का सब सकाश आप ही मिलती है. அப்போ உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நம்ம சகாஸ் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். अभी उमंग उत्साह से अपने मन को एक पक्का वायदा कर. இப்போ ஒரு உற்சாகம் ஆர்வத்தோடு மனதில் ஒரு திடமான எண்ணங்கள் உறுதிமொழியினை மேற்கொள்ளுங்கள். हम बाप समान बनकर ही दिखाएंगे. நாங்கள் பாபாவுக்கு சமமாக ஆகி காட்டியே தீருவோம். ब्रह्मा बाप का भी बच्चों से श्री अति स्नेह. ब्रह्मा बाबा கூட குழந்தைகள் மேல அதிகமான அன்பு இருக்கு. इसलिए एक एक बच्चों को इमोज कर विशेष सामान बनने का मुकुर देते रहो. சனால் நாம் விசேஷமாக என்ன பண்ணோம்? ஒவ்வொரு குழந்தைகளையும் தன் முன்னால் இம்மோட் செய்து விசேஷமாக பாப் சமான் ஆக வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
இனியவரிவரே என்று நான் காட்டிட முடியாதம்மா. இனியவரிவரே என்று நான் காட்டிட முடியாதம்மா. பிரபு பிரேமையின் சம்பவம் கூற இந்த இதழ்களுக்காகாதம்மா. பேரன்பினை பொழிந்து கொண்டே என் விழிகளுக்குள் நீ ஒருவனையா. ஓ என் பாபா, என் இதயம் சொல்லும் என்னுடையவன் நீயேதான். நல்ல குணங்களினால் அலங்கரித்து உன் வர்ணங்களால் நிறம் தீட்டி. நல்ல குணங்களினால் அலங்கரித்து உன் வர்ணங்களால் நிறம் தீட்டி. நன்மதிப்பினை எனக்கென அளித்து உன் தோழமையை நீ தந்தாய். என் வாசமும் நீ, என் நேசமும் நீ, என் வாழ்க்கையும் நீ, நீ ஒருவனையா. ஓ என் பாபா, என் இதயம் சொல்லும் என்னுடையவன் நீயேதான். ஓ என் பாபா, என் இதயம் சொல்லும் என்னுடையவன் நீயேதான். என் நினைவினிலும் என் கனவினிலும் எப்போதும் நீ, நீ ஒருவனையா. ஓ என் பாபா, என் இதயம் சொல்லும் என்னுடையவன் நீயேதான். என்னுடையவன் நீயேதான். என்னுடையவன் நீயேதான். என்னுடையவன் நீயேதான். ஒரு புத்திசாலியான மனிதன் பிறருடைய பிழைகளை விமர்சிக்க மாட்டார். மாறாக எதிர்காலத்திற்காக அவங்க கிட்டேருந்து அவர் கத்துக்குவார். A sensible person does not criticize the mistakes of others. Instead, he learns from them for the future.